சர்க்கரை நோயால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதி கால்தான். நம் உடலின் முழு பலத்தையும் தாங்குவது கால்தான். சர்க்கரை நோய் உள்ளவர்களின் கால்களுக்கு சரியான இரத்த ஓட்டம் கிடைக்காமல் அதிக வலியை ஏற்படுத்தும். உடல் அழுத்தமும் இரத்த அழுத்தமும் அதிகமாக ஏற்படுவதால் கால்வலி பல மடங்கு அதிகமாகி சிரமத்தை ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்ட திசுக்களுக்கு சரியான அளவில் இரத்த ஓட்டம் கிடைக்காமல் கால் வீங்குகின்றது. கால் வீங்குவதுடன் வலியும் அதிகம் ஏற்படுகின்றது. சில நேரங்களில் கால் வீங்குவதற்கு மற்ற காரணங்கள் கூட இருக்கலாம். இதை சரியான முறையில் ஆராய்ந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும். இரத்த ஓட்டம் சரியாக இல்லாத காரணத்தால் தான் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு புண் ஏற்பட்டால் விரைவில் குணமாவது இல்லை. அதிக நேரம் உட்காரவோ நிற்கவோ கூடாது. அதிக நேரம் நின்றாலோ அமர்ந்தாலோ கால் மரத்து போகும் வாய்ப்பு உள்ளது. கால் மேல் கால் போட்டு அமர்வதாலும் காலை மடக்கி அமர்வதாலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் என்பதால் இதையும் தவிர்ப்பது நல்லது. நன்றாக கால்களுக்கு மசாஜ் தர வேண்டும். இதனால் நல்ல பலனை பெற முடியும். இவ்வாறு மசாஜ் தருவதால் கால்களுக்கு தேவையான இரத்த ஓட்டம் சீராக கிடைக்கும். இதனால் கால்களுக்கு ஏற்படும் வீக்கமும் வலியும் குறையும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் இறுக்கமான ஷூவை அணியக்கூடாது. சிறிது பெரியதான அளவில் ஷூ வாங்குவது நல்லது. இதனால் கால் வீங்கினாலும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படாமல் இருக்கும். சர்க்கரை நோய் உள்ள பெண்கள் ஹை ஹீல்ஸ் கொண்ட செருப்பு அணியக்கூடாது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கென்று தனியாக செய்யப்படும் செருப்பையும் ஷூவையும் அணிவது நல்லது. டயட் சரியான அளவில் இருந்தால் சர்க்கரை நோயால் வரும் வீக்கத்தை தவிர்க்க முடியும். உட்கொள்ளும் உணவில் உப்பு கம்மியாகவும் சோடியம் குறைவாகவும் உள்ள உணவை உட்கொள்ள வேண்டும். இதனால் இரத்த அழுத்தம் உயராமல் கால் வீங்குவதை தவிர்க்கலாம். சுருங்கும் தன்மை கொண்ட காலணிகள் கிடைக்கின்றன. இவை இறுக்கம் கொடுப்பதுடன் வலிக்காமலும் பார்த்துக் கொள்கின்றன. இவற்றை பாதிக்கப்பட்ட இடங்களின் மீது இறுக்கமாக கட்டினால் வீக்கத்தை குறைக்க முடியும். இதனால் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் முடியும். மெல்லிய இறுக்கம் கொடுக்கும் காலுறைகளை அணிந்து கொள்வதால் முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் வீக்கத்தையும் வலியையும் குறைக்க முடியும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.